தூத்துக்குடியில் பரபரப்பு வழக்கறிஞர் கொலை சம்பவம். சுத்து போட்டு கொத்தி வீசி விட்டு சென்ற பரிதாபம். ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வந்த ஜின்னா மோப்ப நாய். வாதாடியதால் எதிரிகள் பழி தீர்த்தனரா? திபு திபு என குவிந்த போலீஸ். தூத்துக்குடி அண்ணாநகர் 4வது தெருவை சேர்ந்தவர் செந்தில் ஆறுமுகம், வழக்கறிஞர் மற்றும் தொழிலதிபர். அந்த பகுதியில் மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறார். இவருக்கும் இவரது தங்கை கணவரான கோவில்பட்டியில் வசித்து வரும் கோபிநாதன் என்பவருக்கும் ஏற்கனவே சொத்து தொடர்பாக தகராறு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இரவு மெடிக்கல் மற்றும் உடற்பயிற்சி கூடத்தை அடைத்துவிட்டு 2 தெருக்கள் தாண்டி உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்திருக்கிறார். அப்போதுதான் ஒரு கும்பல் அவரை இருசக்கர வாகனத்தில் வந்து சுற்றி வளைத்து நிற்கிறது. நொடி பொழுதில் அவர்களிடமிருந்து தப்பி ஓட முயற்சித்த போது அந்த கும்பல் அவரை சம்பவ இடத்திலேயே படுகொலை செய்துவிட்டு தப்புகிறது. மக்கள் பதற்றத்தில் ஓடுகிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கொலை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜின்னா என்ற மோப்ப நாய் கொண்டு வரப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மிளகு விவசாயம்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளிலும் தான் விளையும் என யார் சொன்னது? நம்ம டெல்டா மாவட்டத்தின் மயிலாடுதுறை விவசாயி மாத்தி யோசிச்சு மரத்துக்கு மரம் கொத்து கொத்தா தொங்கும் மிளகு. சமவெளியில் மிளகு சாகுபடி என்பது சாத்தியம் என்பதை அவர்கள் உணர்ந்து என்று செல்கிறார்கள். டன் கணக்கில் லாபத்தை அள்ளி மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு. காவிரி டெல்டா மாவட்டம் என்றாலே நெல், வாழை, கரும்பு, பருத்தி, உளுந்து, பயிறு, காய்கறி போன்ற பயிர்களைத்தான் விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருவது அனைவரும் அறிந்தது. அதே நேரத்தில் உணவுப் பொருட்களில் மருத்துவ குணம் நிறைந்ததும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் காஸ்ட்லியான ஒரு பொருள் மிளகு. இந்த மிளகு சாகுபடி மலையும் மலை சார்ந்த இடங்களில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டு வருவதும் அனைவரும் அறிந்ததே. ஆனால் காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா அரையபுரம் கிராமத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வீரமணி அந்த மிளகு விவசாயத்தை சமவெளியில் கொண்டு வந்து சாதித்து காட்டியிருக்கிறார். தனது வீட்டு தோட்டத்தில் வண்டல் மண் நிறைந்த 3 ஏக்கர் பரப்பளவில் மிளகு விவசாயத்தை செய்து காட்டி அசத்தி இருக்கிறார். இதற்காக 100 மிளகு கன்றுகளை வாங்கி வந்து மிளகு கொடிகள் படர்வதற்கு தனியாக செலவு செய்யாமல் தனது தோட்டத்தில் தேக்கு, தென்னை, மாக்கனி போன்ற பல மரங்கள் இருக்கும் அந்த பகுதியில் இந்த மிளகு செடிகளை இடையிடையே நடவு செய்தார். 3.5 வருடம் அது மகத்தான அறுவடையை தந்திருக்கிறார்.